வெற்றிமாறனின் விடுதலை பாகம் 1. காவல்துறைக்கு எதிராக மக்கள் படையின் பின்னணியில் அமைக்கப்பட்ட தாராளமாக பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் மாறியுள்ளது. விடுதலை பார்ட் 2 திரைப்பட விமர்சனம். வெற்றிமாறனின் தொடர்ச்சியை விஜய் சேதுபதி இயக்குகிறார். அங்கு சித்தாந்தம் நெருக்கமான கதைச்சொல்லலை விட அதிகமாக உள்ளது. வெற்றிமாறன் மற்றும் விஜய் சேதுபதியின் விடுதலை பகுதி 2 அதன் முன்னோடியைப் போல ஒரு நல்ல சுற்றுப்பயணமாக இல்லாவிட்டாலும் அதன் சொந்த நலனுக்காக மிகவும் பிரசங்கிக்கும் ஒரு அழுத்தமான கடிகாரத்தை உருவாக்குகிறது. விடுதலை பாகம் 2 இன் சிறந்த காட்சிகளில் ஒன்றின் போது ஒரு சுருக்கமான மற்றும் விரைவான தருணத்தில் மயக்கமடைந்த பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதி மீது இலை விழுகிறது. நடக்கும் அநீதியை தடுக்க இயற்கை அவனை எழுப்ப விரும்புகிறது போலும். அது பலனளிக்காதபோது இயற்கையானது மழையின் அளவை கொண்டு எழுத்துரீதியாகவும் உருவகமாகவும் அவனை எழுப்புகிறது. இது போன்ற தருணங்கள் வெற்றிமாறனின் விடுதலை பாகம் 2 இல் பிரபலமடைகின்றன. அவருடைய அரசியல் பின்னணியில் இன்னும் அதிகமான திரைப்படங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். முதல் விடுதலை படம் புதிதாக வேலைக்குச் சேர்ந்த கான்ஸ்டபிள் குமரேசன் சூரி இன் பயணத்தை தொடர்ந்தது. அவருக்கு வேறு வழியில்லை. அவர் தனது யூனிட்டின் கடுமையான நிலைமைகளுக்கு விரைவாக பழகுவதைத் தவிர வாத்தியாரை பாதுகாக்கும் கிராம மக்களிடம் அவரது சகாக்கள் சந்திக்கும் கடுமையான சிகிச்சை. விடுதலை பாகம் 2 அற்ப போலீஸ்காரரின் கதையை ஓரங்கட்டுகிறது. அதற்கு பதிலாக வாத்தியாரின் சோதனைகள் மற்றும் இன்னல்களில் கவனம் செலுத்துகிறது. அவர் மற்றும் அவரது தோழர்கள் சிந்திய இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரால் இந்த அடக்கமற்ற ஆசிரியரை ஒரு தலைவராக மாற்றியது. பிடிபட்ட வாத்தியார் கண்ணுக்கு தெரியாமல் முகாமுக்கு கொண்டு வர உத்தரவிடப்பட்டதால் குமரேசன், அவனுடைய பாழாய்ப்போன முதலாளி ராகவேந்தர், சேத்தன் மற்றும் குழுவினர் துரோக நிலப்பரப்பு மற்றும் வாத்தியார் அவரது ஒரு கதை சொல்லாத சார். அவர்கள் காடு வழியாக ஒரு பயணத்தை தொடங்கும் முறை. முதல் படம் மோதலின் இரு பக்கங்களையும் அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் மற்றும் இரு தரப்பையும் பாதிக்கும் பல சிக்கல்களை நிறுவுவதில் அவற்றை பிரிக்கும் சாம்பல் நிறங்களுக்குள் செல்லாமல் உண்மைகளை முன்வைத்தது. இது துருப்புக்களுக்கும் குழுவிற்கும் இடையிலான மோதலையும் குமரேசனின் வாழ்க்கையையும் தனது வேலையில் அங்கீகாரத்திற்காக தனது அப்பாவித்தனத்தையும் ஒழுக்கத்தையும் கடின வியாபாரம் செய்ய வேண்டியிருந்தது மற்றும் அவர் தமிழரசியில் பவானி ஸ்ரீ கண்டார். அதன் தொடர்ச்சி வாத்தியார் கடந்த காலத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி தனது மக்களை பாதுகாக்கும் அமைப்பு அவர்களுக்கு எதிராக எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அதை எதிர்த்து நிற்பவர்கள் எப்படி போராளிகளாக முத்திரை குத்தப்படுகிறார்கள் என்பதை பெரிதாக்குகிறது. விடுதலை பகுதி 2 தமிழ். இயக்குனர் வெற்றிமாறன். நடிகர்கள் விஜய் சேதுபதி, மன்சு வாரியர், சூரி, சேத்தன். இயக்க நேரம் 170 நிமிடங்கள். கதைக்களம். ஒரு அடக்கமற்ற பள்ளி ஆசிரியர் விளிம்பிற்கு தள்ளப்பட்டால் அவர் ஒரு உமிழும் கிளர்ச்சியில் ஆயுதங்களை எடுத்து ஒரு மக்கள் தலைவராக மாறுகிறார். விடுதலை பகுதி 2 மக்களுக்குள் உள்ள சமத்துவமின்மை, முறையான ஒடுக்குமுறை, தீர்வுகளை தடுக்கும் சக்திகள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவான அமைப்பு ஆகியவற்றை உறுதியாக தொடுகிறது. உண்மைகளுக்கும் தகவல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வாத்தியார் பள்ளிகள் எப்படி போலீஸ்காரர்களாக பிரித்து கேட்போரிடம் விட்டுவிடுகிறார்களோ அதுபோலவே விடுதலை பகுதி 2 திரைப்படத்தின் சித்தாந்தங்களுடன் ஒத்துப்போகாதவர்களுக்குள் ஒரு தீப்பொறியை மூட்டுகிறது. ஆனால் பல யோசனைகள் அல்லது சித்தாந்தங்கள் மட்டுமே செய்ய முடியும் மற்றும் அதன் தொடர்ச்சியை ஒப்பீட்டளவில் நன்கு வட்டமான முதல் படத்திலிருந்து வெகு தொலைவில் அழைப்பது மிகைப்படுத்தலாக இருக்காது. வெற்றியின் முந்தைய ஹீரோக்களைப் போலவே சூரி நடித்த குமரேசன் எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்று அறியாமலேயே குழப்பமான உலகத்திற்கு இழுக்கப்பட்ட ஒரு பின்தங்கியவர். அவருக்குள் இருந்த தார்மீக மற்றும் நெறிமுறை சங்கடங்களுக்கு நன்றி குமரேசன் ஒரு சக கிராமவாசியிடம் ஆறுதல் அடைந்து அவள் துன்புறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு உயர்ந்தான். இங்கேயும் வாத்தியாரின் கதாபாத்திரத்திற்கான தூண்டுதல் புள்ளி அதே போன்றது. ஆனால் அதன் தொடர்ச்சி அதன் பிரசங்கத்தின் எடைக்கு அடியில் மூச்சு திணறுகிறது. விடுதலை இல் சூரி அதன் உருவாக்கத்தின் பின்னணியில் உள்ள கதை மற்றும் 25 வருட பயணத்தில் இருந்து எடுத்த கதை. முதல் படம் வெறும் நாட்களில் அவிழ்க்கப்பட்ட ஒரு கதையை விவரிக்கிறது என்றால் விடுதலை பாகம் 2 படம் முன்னேறும் போது அதன் முன்னணி மனிதனால் கழித்த 10 ஆண்டுகளை படம்பிடிக்கிறது.
இது ஏற்கனவே 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடும் ஒரு படத்திற்கு ஃப்ளாப்பை சேர்க்கும் அதே வேளையில் அது தாக்க முயற்சிக்கும் பஞ்சின் தீவிரத்தையும் குறைக்கிறது. நிச்சயமாக வாத்தியார் வேடத்தில் விஜய் சேதுபதி அருமையாக இருக்கிறார். மேலும் மகாராஜாவுடன் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தும் முக்கிய வேடங்களில் நடிக்கும் அசுர நடிகரை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. கென் கருணாஸ் மற்றும் மன்சு வாரியர் ஆகியோர் தங்கள் இருப்பை உணர்த்த, சேத்தனும் ராஜீவ் மேனனும் தீய அதிகாரிகளாக முதல் படத்தில் செய்ததை விட அதிக அழிவை ஏற்படுத்துகிறார்கள். இருப்பினும் விடுதலை பகுதி 1 மேலே உள்ளவர்கள் விளையாடும் விளையாட்டில் அதன் முதன்மை கதாபாத்திரங்களில் பெரும்பாலானவர்களை வெறும் சிப்பாய்களாக கருதியது போலல்லாமல் அதன் தொடர்ச்சியானது விஜய் சேதுபதியின் அனைத்து வழிகளிலும் காட்சியளிக்கிறது. மீதமுள்ளவை செய்வதற்கு மிக குறைவாகவே உள்ளது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் உணர்ச்சிகள் பகிரப்படும்போது அல்லது இரக்கமின்றி உயிர்கள் பறிக்கப்படும்போது விடுதலை பகுதி 2 அதன் முன்னோடி செய்த தாக்கத்தை மீண்டும் உருவாக்க தவறிவிட்டது. விடுதலை இல் சேத்தன் வெற்றி மாறன் பொல்லாதவன் படத்திற்கு பிறகு என்னை சரியான கதாபாத்திரத்திற்கு அழைப்பேன் என்று கூறினார். அது காத்திருப்புக்கு பலனளிக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் வலிமையான வில்லன்களை எழுத போராடும் நேரத்தில் விடுதலை பகுதி 2 பல்வேறு தீய சாயல்களை கொண்ட கதாபாத்திரங்களின் வரிசையை கொண்டுள்ளது. ராஜீவ் மேனனின் பாத்திரம் அதிகாரத்துவ தீயதாக இருந்தால், சேத்தன் தன் பெருமையை காப்பாற்றிக் கொள்ளத் தயாராக இருக்கும் ஒரு அகங்கார வெறி பிடித்தவராக நடிக்கிறார். வெற்றி இதுபோன்ற பல கதாபாத்திரங்களுடன் திரைப்படத்தை நிரப்புகிறார். மேலும் இந்த கதாபாத்திரங்களுக்கு முழு வளைவு இல்லையென்றால் தனித்துவத்தை சேர்க்கும் முயற்சி உள்ளது. ராஜீவின் கதாபாத்திரம் ஹிந்தி கற்கும் மக்களை ஆதரிக்கிறது என்றும், மற்றொரு போலீஸ்காரர் தனது உறவினராக இருந்தாலும் அவரை பஸ்ஸுக்கு அடியில் தூக்கி எறிவதில் மகிழ்ச்சி அடைகிறார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இடதுசாரி சொற்கள் எப்படி உருவானது என்பதற்கும் கூட ஒரு புறம்போக்கு வரி உள்ளது. இந்த அம்சங்கள் வலிமிகுந்த செதில் மெல்லியதாக இருக்கும் மேலோட்டமான சதித்திட்டத்தில் மிக குறைவாகவே சேர்க்கின்றன. குமரேசனும் வாத்தியாரும் எப்படி ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை காட்டும் ஒவ்வொரு பாதியிலும் விடுதலையை ஒரு தனி பயணமாக இருந்திருக்க முடியுமா என்று நீங்கள் யோசிக்க தொடங்குகிறீர்கள். விடுதலை பார்ட் 1 ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் வெற்றி மாறன் தனது தொழில்நுட்ப வல்லுநர்கள் படத்தின் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதன் அரசியலை போலவே படமும் அதன் தொழில்நுட்ப திறனுடன் வலுவாக உள்ளது. இது அதிரடி காட்சிகளின் போது தெளிவாகிறது. மேதை இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு அருமையான ஸ்கோருடன், சில சமயங்களில் காது கேளாத மௌனத்துடன் மனநிலையை பெருக்குகிறார். ஆனால் அதுவும் மற்றும் படத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் அற்புதமான வரிகள் எரிச்சலூட்டும் உதடு ஒத்திசைவு சிக்கல்களிலிருந்து நம்மை காப்பாற்றவில்லை. குமரேசனின் கதையை அது எப்படி முற்றிலும் புறக்கணிக்கிறது அல்லது காவலில் சித்திரவதைக்கு ஆளான அவனது பெண் காதலுக்கும் அவளுடைய தோழிகளுக்கும் என்ன நடந்தது என்பதுதான் விடுதலையின் கவசத்தில் உள்ள மிகப்பெரிய சில்லு என்று விவாதிக்கலாம். 320 நிமிடங்களுக்கு மேல் நீளும் கதைக்கு நியாயமான கிளிஃப்ஹேங்கர் முடிவு நியாயப்படுத்த தவறிவிட்டது. இன்றைய உலகில் துரதிர்ஷ்டவசமாக பொருத்தமான ஒரு செய்தியை வெளியிடும் வலுவான அரசியல் மையமும் கதையை ஆதரிக்கும் வலுவான நடிப்பும் விஜய்க்கு சில விருதுகளை பெறுவது இருந்தபோதிலும் வெற்றி மாறனின் தொடர்ச்சியில் முதல் பாகத்தில் அற்புதங்களைச் செய்த உணர்ச்சிகள் இல்லை. ஆயினுங்கூட விடுதலை பகுதி 2 சுதந்திரம் என்றால் என்ன, அதன் விலை என்ன என்பதை எடுத்துக்கொள்வதில் இன்னும் ஆர்வமாக உள்ளது. விடுதலை பாகம் 2 தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது.